சச்சிதானந்த சபையின் 83ஆம் ஆண்டு மகா கருவிழா விழா சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சோதனை சுவாமி என்னை செய்யாதே அன்னை தந்தை போல் அமர்ந்தயுங்களே ஆனந்த ரூபம் ஆகி வந்தனே அருள் புரிந்திட்ட ஆதி தேவனே அடிபணிந்தேன் அகிலமும் புகழ் அடிபணிந்தேன் அகிலமும் புகழ் அல்பஞான சத்து சித்து நித்தம் போற்றியே அல்பஞான சத்து சித்து நித்தம் போற்றியே உணவே தமம் அறிவே சகுருவே கடவுள் அரண்ட வைபூர்ண சச்சிதானந்த சத்குரு திருவடிகளே சரணம். கடவுள் உணவே தமம் அறிவே சகுரு. அமரர் திரு கோவிந்தராஜ சோழர்கள் முதல் காரணமாக இருந்தார்கள் என்பதை இந்த தருணத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்பர்கள் என்னன்னா, அன்பு உள்ளம் கொண்டவர்கள் மட்டும்தான் இங்கே வர முடியும். அன்பு உள்ளம் கொண்ட அன்பர்கள் மட்டும்தான் இங்கே வர முடியும். பிரமாதமா இருக்கு. குருநாதர் நமக்கு எவ்வளவு நன்மையை செஞ்சிருக்காங்க, அதை சாதனை வளருவாங்க. நான் அன்பர்களை என்ன சொல்றோம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவதற்கு ஒரு அதிக வாய்ப்பு நம்ம சொல்ல நம்ம அதை எவ்வளவு தூரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்னா இருந்து அடுத்த கட்டத்துக்கு போவானுங்கிறத என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் ஒவ்வொரு விஷயமா கூட சொல்றது மற்ற எல்லா கிளேசர்களுக்கும் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப மற்ற போயிடுச்சு. குறிப்பா குழந்தைங்களை இவ்வளவு ஆர்வம் வந்து காமிக்கிறது அதுதான் முக்கியம். எல்லா கிளேசர்களோட அன்பர்களோட குழந்தைங்க முதல்ல நம்ம குடும்பத்தை உள்ள கூட்டிட்டு வரணும், அப்புறம் அவங்க நண்பர்களை கூட்டிட்டு வருவாங்க. ஸோ சபை வளர்ச்சி அடையும். ஸோ இந்த சபை வளர்ச்சி அடைகிறதுக்கு நீங்க என்ன கருத்து எங்களை பகிரலாம், என் நம்பரோட எப்போ பேசலாம். ஸோ நம்ம அடுத்த இப்போதான் எல்லாமே அங்கே செட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம புதுசா மேலும் வளர்றதுக்கு இது ஒரு அதிக வாய்ப்பாக நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு அளித்த நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி சொல்லி வெளிவருகிறேன். ஒற்றை மந்திர சொல்லிலே இறங்கிவிடும். அது நம்ம முழு நம்பிக்கையோட இருக்கணும். ஒரு முறை கைலாய மலையில பாத்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் இருக்காங்க. ஒருத்தன் அப்படியே கீழே விழுகிற அதுல பாதாளத்துல விழுகிற மாதிரி ஒரு மரத்துல தொங்கிட்டு இருக்கான். அப்போ சிவன்கிட்ட போய் பார்வதி சொல்றாங்க, அவனை போய் நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு. அப்போ சிவன் சொல்ற, அவன் நம்மளை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு. அப்போ அவர் சொல்ற, பார்வதி அந்த தாழ்மைக்கே உரிய அந்த பரிவோடு அவங்க சொல்றாங்க, கூப்பிட்டா என்ன நம்ம போடலாம் அப்படின்னு. அங்க போய் பக்கத்துல நிற்கிறாங்க. அப்போ சிவன் சொல்றார், அப்பான்னு கூப்பிட்டா நான் போறேன், அம்மான்னு கூப்பிட்டா நீ போ அப்படின்னு. ஸோ அந்த இறைவன் இறைவியே அந்த அவன் காப்பாற்றுறதுக்காக நிற்கிறாங்க. ஆனா அவன் வாயில் இருந்து வந்த சொல் என்னன்னா, யமனின் மனைவி பெயரை சொல்லிட்டான். அப்ப யார் வருவாங்கன்னு நமக்கு தெரியும். யமனின் மனைவி பெயரை சொன்னதுனால உடனே அவங்க யமன் வந்துட்டார். அதனால அடிபணிந்தேன்
சத்து சித்து நித்தம் போற்றியே ஏக போகனே அருள் காக்கு போகனே சோக போகனே பொருள் ஞான பாதனே பொருள் ஞான பாதனே அம்மா மாறே சுவாமி Thank you.